கரூர் கலவரத்தில் உண்மையை மறைக்க முயற்சிக்கிறதா திமுக? கூட்ட நெரிசல் மற்றும் விஜய் பேச்சை காரணம் கூறி திட்டமிட்ட தாக்குதலை மறைக்க முயற்சிக்கிறார்களா? செந்தில் பாலாஜி பற்றி பேசியதும் செருப்பை எடுத்து வீசி தாக்கச் சொல்லி தீய சக்திகளை அனுப்பியது யார்? இது திமுகவின் அரசியல் சதியா? ஏற்கனவே தாவேகாவின் பல கூட்டங்களை கண்டும் உளவுத்துறை எச்சரித்தும் பிரச்சாரத்திற்கு மிக குறுகலான இடம் கொடுக்கப்பட்டது ஏன்? கூட்டத்தை கட்டுப்படுத்த போதுமான காவல்துறையினரை பணி அமர்த்தாததும் கூட்டத்தில் தடியடி நடத்தியதும் யாருடைய உத்தரவின் பேரில்? உயிரிழப்பு ஏற்பட வேண்டும் என்று திட்டமிட்டே நெரிசலை ஏற்படுத்திவிட்டு உயிரிழப்பை மறைக்க முயற்சிக்கிறதா திமுக? விஜய் 10 ரூபாய் பாலாஜி என்று பேசியதும் கலவரம் ஏற்பட்டது திமுகவின் திட்டமிட்ட பழிவாங்கலா? குறுகிய இடத்தில் மக்கள் நெரிசல் ஏற்பட்ட போது மின்சாரத்தை துண்டித்து குழப்பம் ஏற்படுத்தியது யார்? யாருடைய தூண்டுதலில் நடைபெற்றது? 10,000 பேருக்கே அனுமதி என்று சொல்லப்படும் இடத்தில் 27,000 பேர் கூடியது தெரிந்தும் திமுக ஏன் விஜயை மட்டும் குற்றம் சாட்டுகிறது? கூட்டம் அதிகமாக இருப்பது தெரிந்தும் காவல்துறை கண்டுகொள்ளாமல் இருந்தது ஏன்? அதிகாரிகள் மெத்தன போக்கோடு இருந்தார்களா அல்லது அசம்பாவிதம் நிகழ்ந்ததும் சொல்லலாம் என்று இருந்தார்களா? செந்தில் பாலாஜி தனியாக திட்டம் தீட்டியதாக செய்திகள் வருகிறதே, அது உண்மையா? அல்லது மொத்த திமுகவும் சேர்ந்து திட்டம் தீட்டிய சதியா இது? ஏற்கனவே மக்கள் நெருக்கம் அதிகம் உள்ள இடத்தில் ஆம்புலன்ஸுகளை அனுப்பி மேற்கொண்டு நெரிசலை அதிகப்படுத்தியது யார்? திமுகவின் மறைமுக யோசனையா இது? விஜயின் தாமதம்தான் கூட்டத்திற்கு காரணம் என்று கூறுவது தங்களின் சதியையும் செயலற்ற தன்மையையும் மறைக்கும் முயற்சியா? 10 குழந்தைகள் உட்பட 41 பேர் இறந்து 8 திக்கும் கேட்கும் மரண ஓலத்திலும் அரசியல் ஆதாயம் தேட நினைக்கிறதா திமுக? காவல்துறையின் அறிவுறுத்தலை புறக்கணித்ததுதான் காரணம் என்றால் திமுகவின் அனைத்து கூட்டங்களும் காவல்துறையின் நிபந்தனைகளை கடைபிடித்துதான் நடக்கிறதா? முழு பழியையும் விஜய் மீது சுமத்துவது உண்மையை மறைக்கும் யுக்தியா? கலவரம் நடந்த சில நிமிடங்களிலேயே செந்தில் பாலாஜி மற்றும் அமைச்சர்கள் எப்படி மருத்துவமனைக்கு வந்தார்கள்? உயிரிழப்பு ஏற்பட்ட 1 மணி நேரத்திற்குள் நிதி உதவி அறிவிப்பது, இரவே முதலமைச்சர் வருகை, திமுக சமூக வலைத்தளங்களில் செய்திகள் பரப்பியது. இவையெல்லாம் என் அப்பன் புதருக்குள் இல்லை என்று கூறி மாட்டிக்கொண்டது போல் சிக்கியதா திமுக? போதுமான காவல்துறையினர் இல்லையே என்ற கேள்விக்கு பதில் கூற முடியாமல் டிஜிபி எழுந்து ஓடியது திமுக அரசின் பயம், பதற்றத்தை காட்டுகிறதா? சமூக ஊடகங்களில் எழுந்துள்ள கோபத்தை அடக்க திமுக அலறுவது ஏன்? திமுகவுக்கு எதிரான பதிவுகளை முடக்க முயல்வது ஜனநாயகத்திற்கு சவாலா? திமுகவின் அராஜக போக்கின் வெளிப்பாடா? கரூர் பேரிழப்பு 2026ஆம் ஆண்டு தேர்தலில் எதிரொலிக்கும் என்ற அச்சத்தில் நடுங்குகிறதா திமுக? அரசின் அலட்சியத்தால் நிகழ்ந்த கள்ளக்குறிச்சி இறப்பிற்கும் ஏர் ஷோ இறப்பிற்கும் கண்ணீர் சிந்தாத துடிக்காத அமைச்சர்கள் இந்த இழப்பிற்கு மட்டும் கண்ணீர் விடுவது உண்மையான அனுதாபமா, அரசியல் ஆதாயமா? கூட்ட நெரிசலில் சிக்கியவர்கள் மீது தடியடி நடத்த காவல்துறைக்கு அதிகாரம் கொடுத்த அந்த சார் யார்? உண்மை குற்றவாளிகளை காப்பாற்ற விஜயை கைது செய்ய திட்டமா? 41 உயிர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கிடைக்க வேண்டும்.